ஆடு மாடு வளர்ப்பது என்பது இந்தியாவுடைய ஒரு பாரம்பரிய ஒரு தொழிலாகும். கிராமப்புற ஊரக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தப்படக்கூடிய தொழிலாகவும் இருக்கிறது. உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சந்தை ஒரு பொருளாதாரம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமே ஒரு 19 கோடி மாடுகள் இருக்கிறது. ஒரு மாடு ஒரு 50,000 குறைஞ்சபட்சமாக 30,000 50,000 1 லட்சம் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த பால் கொள்முதல் ஒரு மாடை வளர்த்து விற்பதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு 30 லட்சம் கோடி இதனுடைய பொருளாதாரம் இருக்கிறது. இது அதே உலக அளவில் பார்த்தீங்கன்னா 500 பில்லியன், அதாவது இந்தியாவுடைய மதிப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 41 லட்சம் கோடி இதற்கான பொருளாதாரம் இருக்கிறது. அதே 2028 அதனுடைய தரவுகள் அடிப்படையில் வரக்கூடிய 2028 வந்து பார்த்தீங்கன்னா 700 பில்லியனாக அது உயரும் என்று ஒரு தரவு குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத அந்த ஆடு வளர்ப்பில் மட்டுமே 15 கோடி ஆடுகள் வந்து இந்தியாவில் இருக்கிறது. அந்த 15 கோடியில் மட்டுமே ஒரு ஆடு வந்து 5,000 25,000 வரைக்கும் விற்பனை ஆகிறது. இதனுடைய இறைச்சிக்காக மட்டுமே ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி இதனுடைய பொருளாதாரம் பணப்புழக்கம் இருக்கிறது. அது உலக அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா 15 பில்லியன் 2023 தரவுகள் அடிப்படையிலே 15 பில்லியன் உடைய பொருளாதாரமும் அதே 2028 வந்து பார்த்தீங்கன்னா அது 20 பில்லியனாக உயரும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு சந்தை மதிப்புடைய தொழிலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினார். ஆனா இதை வந்து பொறுத்து கொள்ளாத இந்த கோட்டு சூட்டு போட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ற அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா, இது சனாதனத்தோட ஒப்பிட்டு இவருடைய ஆர்எஸ்னுடைய ஆளு பிஜேபியுடைய கைகூலி அப்படின்னா, இங்க இந்தியாவிலே எல்லாம் கிராமப்புறங்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாமே ஆர்எஸ்னுடைய கைகூலிகள், பிஜேபியினுடைய பி டீம் ஏ டீமுங்களா. அப்ப அவங்க ஆத்தா அப்பன் சித்தப்ப பெரியப்ப மக்கள் மேய்க்கக்கூடிய ஆடு மாடுல மேய்க்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தனுடைய சனாதனுடைய கைகூலிகளா, ஆர்எஸ்னுடைய பிஜேபியுடைய ஆளுகளா? ஏதோ மக்களை குழப்பணும், காசை வாங்கிக்கிட்டு எதிர்கட்சியில் காசை வாங்கிட்டு குழப்பணும், கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஏதோ தாண்டோடித்தனமாக மக்களை குழப்புகின்ற அரசியலை செய்வது இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்.